Welcome to our channel. Today we will learn three types of sentence: simple sentence, compound sentence, complex sentence. இந்த simple sentence, compound sentence, complex sentence பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, மெயின் கிளாஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரேஸ் அப்படின்னா a phrase is a group of words. A phrase does not have a verb. If you add a verb to phrase, it becomes a class. அதாவது phrase அப்படிங்கிறது குரூப்பாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். இதில் வந்து என்ன கிடையாது அப்படின்னா வேர்பு இருக்காது. ஓகேவா? அது மாதிரி நீங்கள் வந்து வேர்பு ப்ரேஸில் வந்து வேர்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்னவா சேஞ்சஸ் ஆகும்னா என்ன மாறும், கிளாஸாக சேஞ்சஸ் ஆயிரும். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் சீயிங் த ஸ்னேக் ஹீ ரன் அவே. இது வந்து சிம்பிள் சென்டென்ஸில் இருக்கக்கூடியது. இப்போ அண்ட் சீயிங் த ஸ்னேக் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸ், ஹீ ரன் அவேங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸ். இந்த டூ பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் சீயிங் த ஸ்னேக்கில் வேர்பு கிடையாது. அப்போ இது என்னது, பிரேஸ். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஹீ ரேன் அவே. இந்த ரேன் அப்படிங்கிறது என்னது, வேர்பு. அப்போ வேர்பு இருந்துச்சுன்னா அது வந்து பிரேஸ் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ். எ கிளாஸ் இஸ் ஏ பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். எ கிளாஸ் கண்டைன்ஸ் ஏ வேர்பு. அது கிளாஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா சென்டென்ஸில் ஒரு பார்ட்டு தான். இதில் வந்து வேர்பு வந்து இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பிரேஸ்க்கு கிளாஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பிரேஸ் அப்படின்னா வேர்பு இருக்காது, கிளாஸில் வந்து வேர்பு இருக்கும். அது மட்டும் பார்த்துக்குங்க. As soon as he saw the snake, he ran away. இதில் பாருங்க டூ சென்டென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன, as soon as he saw the snake. இதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் வந்து he ran away. இந்த டூ சென்டென்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வேர்பு இருக்கா, இருக்குது. சா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் சா அப்படிங்கிற வேர்பு இருக்குது. செகண்ட் சென்டென்ஸில் மெயின் கிளாஸ் இதில் ரேன் இருக்குது. அப்போ இது என்ன டைப்னா கிளாஸ். ஓகேவா? இதில் என்ன இருக்குது, சபார்டினேட் கிளாஸ் வந்து இருக்குது. ஓகேவா? சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெயின் கிளாஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் தட் ஸ்டாண்ட்ஸ் அலோன். சென்டென்ஸ் வந்து என்னது, ஸ்டாண்ட்ஸ் அலோன். அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து தனித்து நிற்கும். அண்ட் ப்ரொவைட்ஸ், அது தனித்து இருக்கும். அது வந்து என்ன ப்ரொவைட் பண்ணும், மீனிங். அந்த சென்டென்ஸ் அப்படின்னாவே தனியாக இருக்கும், அலோனாக இருக்கலாம். பட் ஆனால் அது வந்து மீனிங் இருக்கணும், அதான் சென்டென்ஸ். அண்டு கண்டைன்ஸ், அதில் என்ன இருக்கும் அப்படின்னா வேர்பு இருக்கும். ஓகே, இஸ் கால்ட் ஏ மெயின் கிளாஸ். அதாவது மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்கும், அந்த மெயின் கிளாஸ் ஸ்டாண்ட்ஸ் அலோன், தனித்து இருக்கக்கூடியது. அதில் வேர்பு ஆட் ஆகிருக்கும், மீனிங்கும் கொடுக்கும். அதுதான் மெயின் கிளாஸ். இங்கே பாருங்கள், ஹீ சா த ஸ்னேக் அண்ட் ஹீ ரன் அவே. இதில் பாருங்கள், ஹீ சா த ஸ்னேக், இதில் வேர்பு இருக்குது, மீனிங்கும் இருக்குது. எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ இது மெயின் கிளாஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ ரன் அவே. இதில் மீனிங் இருக்குது, தனியாகவும் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸாக சொல்லலாம். ஹீ ரேன் அவே, ஏன்னா இது கம்ப்ளீட் மீனிங் வந்து இருக்குது அண்டு வேர்பு வந்து இருக்குது. அப்போ இதுதான் மெயின் கிளாஸ். இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து சபார்டினேட் கிளாஸ். மெயின் கிளாஸில் இருக்கும், ரெண்டுலேயுமே வேர்பு இருக்கும். பட் ஆனால் என்னது, as soon as he saw the snake he ran away. இது வந்து என்னதுன்னா கம்ப்ளீட் மீனிங் வந்து இருக்காது. சப்பார்டினேட் கிளாஸில் வந்து மெயின் கிளாஸ் ஆட் ஆனது அதுக்கு வந்து மீனிங் இருக்கும். அதனால தான் இது சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? as soon as he saw the snake he ran away. இதுக்கு வந்தால் மட்டும்தான் அதுக்கு மீனிங் இருக்கும். அதனால தான் சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்க்கு நமக்கு பார்க்கலாம். என்னென்ன வரும், அந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் ஸ்ட்ரக்சரில் அமையும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு மெயின் கிளாஸ் அல்லது பிரேஸ் வந்து இருக்கணும், ப்ளஸ் மெயின் கிளாஸ் வந்து இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸில் என்ன இருக்கும், மெயின் கிளாஸ் இருக்கும், ப்ளஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்து இருக்கும், ப்ளஸ் மெயின் கிளாஸ் வந்து இருக்கும். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஷார்ட்டாக மெமரி பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதாவது F for A for and, N for not, B for but, O for or, H for Y, S for O. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஃபேன் பாய்ஸ் ஞாபகம் வச்சுக்கல, ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். இதுதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஹவு மெனி கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா, இதில் பாருங்கள் 7 இருக்குது. ஓகேவா? இந்த 7ஐயும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இந்த கன்ஜெக்ஷன் வந்து இங்கே வரும். காம்பவுண்ட் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாஸ் இருக்கும், அடுத்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டு மெயின் கிளாஸ் வரும். இதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ் இருக்கும், அதோட சேர்ந்து என்ன வரும், மெயின் கிளாஸ் வந்து சேர்ந்து வரும். இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இதான் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகே,
ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிள் சென்டென்ஸ் இஸ் எ சென்டென்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ் வித் எ சிங்கிள் சப்ஜெக்ட் அண்ட் ஏ ப்ரெடிகேட்டர். அதாவது இட் இஸ் எ சென்டென்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ் இருக்கும் வித் எ ப்ரேஸோட இருக்கும். இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா? சிம்பிள் சென்டென்ஸில் என்ன இருக்கும்? ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ் இருக்கும். அதோட சேர்ந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரேஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். சிம்பிள் சென்டென்ஸ் இதில் பாருங்கள், சப்ஜெக்ட் இருக்குது. ராஜா ரீட்ஸ் ஏ நாவல்னு சென்டென்ஸ். இதில் என்ன இருக்குது? சப்ஜெக்ட் இருக்கும். ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ப்ரெடிகேட். இதுதான் என்னன்னு சொல்கிறோம்? ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் ரீட்ஸ் ஏ நாவல் அப்படிங்கிறது என்னது? ப்ரெடிகேட். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரக்கூடியது தான் ப்ரெடிகேட். நெக்ஸ்ட் பாருங்கள், சீயிங் அன் எலிஃபண்ட் த பாய் ரன் அவேன்னு இருக்குது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது சீயிங் ஆன் எலிஃபண்ட். இதில் வேர்பு இருக்கா? வேர்பு கிடையாது. ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லுவோம். அப்போ ப்ரேஸ். வேர்பு இருந்தால் அதுக்கு பேர் கிளாஸ். த பாய் ரன் அவே. இதில் வேர்பு இருக்கா? எஸ், த பாய் ரன் அவே. இது கம்ப்ளீட் மீனிங் தரும். ஓகேவா? ரன் வேர்பும் இருக்குது. அப்போ வந்து இது மெயின் கிளாஸ். அதாவது த மெயின் கிளாஸ் கிவ்ஸ் எ கம்ப்ளீட் மீனிங். மெயின் கிளாஸ் என்ன பண்ணும்? நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் மீனிங்கை வந்து கொடுக்கும். மெயின் கிளாஸ் வந்து த பிரேஸ் டஸ் நாட் மேக் எ கம்ப்ளீட் சென்ஸ் பை இட் செல்ஃப். பிரேஸில் வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காது. சீயிங் ஆன் எலிஃபண்ட்னு இருக்கும், ஆனால் அதில் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கா? மீனிங் வந்து ஃபில் ஆகலை. தி பாய் ரன் அவே அப்படிங்கிறது ஆட் ஆனால தான் மீனிங் வந்து ஃபில் ஆகுது. அதனால் பிரேஸில் வந்து மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகாது, மெயினில் தான் கம்ப்ளீட் ஆகும். மெயின் கிளாஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னா, எ காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டைன்ஸ் டூ ஆர் மோர் மெயின் கிளாஸஸ் ஜாயின்ட் டுகெதர் வித் எ கோஆர்டினேட்டர் கன்ஜெக்ஷன்ஸ். அதாவது காம்பவுண்ட் சென்டென்ஸில் என்ன இருக்கும்? மெயின் கிளாஸஸ் வந்து டூ இருக்கலாம், அல்லது அதற்கு மோர் தென் டூ ஆர் மோர் மெயின் கிளாஸஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கும். வித் எதோட ஜாயின் ஆயிருக்குன்னா, வித் கோஆர்டினேட்டர் கன்ஜெக்ஷனோட. கோஆர்டினேட்டர் கன்ஜெக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 7 இருக்குது. ஓகேவா? ஃபேன் பாய்ஸ்னு படிச்சோம்னா அதுதான். ஓகே, மெயின் கிளாஸ் இஸ் எ கிளாஸ் தட் கண்டென்ஸ் த ஃபாலோவிங் 3 திங்ஸ். மெயின் கிளாஸில் இந்த 3 திங்ஸ் இருக்கணும். என்னென்ன? எ சப்ஜெக்ட், அண்ட் ஆக்ஷன் வெர்ப், எ கம்ப்ளீட்டர். தட் அதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் மெயின் கிளாஸில், ஒரு ஆக்ஷன் வேர்பு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னது? அது வந்து சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஃபுல்லாக. இதுதான் இதோட கண்டென்ட்ஸ் மெயின் கிளாஸில் இருக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் கோஆர்டினேட்டர்ஸ். கோஆர்டினேட்டர்ஸ் ஹவு மெனி? 7. ஃபார் அண்ட் நார் பட் ஆர் எட் ஸோ. இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம்? ஈஸி டு ரிமெம்பர், ஃபேன் பாய்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்னது? இதில் பார்க்கலாம். அதாவது காம்பவுண்ட் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? இங்கே ஸ்பேஸ் இல்லை, அதனால எக்ஸாம்பிள் தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். த டீச்சர் என்டர் த கிளாஸ் அண்ட் த பாய்ஸ் ஸ்டூட் அப். இதில் பாருங்கள், 2 மெயின் கிளாஸ் இருக்கா? நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கோம்? 2 மெயின் கிளாஸ் இருக்கணும், கோஆர்டினேட்டர் கன்ஜெக்ஷன் வந்து ஆட் ஆகிருக்கணும். 2 மெயின் கிளாஸ்க்கு இடையில தான் ஆட் ஆகும் கோஆர்டினேட்டர் கன்ஜெக்ஷன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், த டீச்சர் என்டர் த கிளாஸ். இதில் வந்து பாருங்கள், வேர்பு இருக்கா? என்டர்டுங்கிற வேர்பு இருக்குது. அது மாதிரி இந்த மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ இது மெயின் கிளாஸு. லாஸ்ட்டில் பாருங்கள், த பாய் ஸ்டுட் அப். இதுலேயே அப்படியே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வேர்பு இருக்குது, மீனிங் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அது மெயின் கிளாஸ். இடையில பாருங்கள், ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய 2 மெயின் கிளாஸையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷன் இருக்குது. என்ன கன்ஜெக்ஷன் இருக்குது? கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன் வந்து அண்ட் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகே ஓகே, இதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அதாவது when a main class and a subordinate class are joined then a complex sentence is formed. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். ரெண்டு ஜாயின் பண்ணது தான் என்னது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ a complex sentence contains a main class and at least one subordinate class linked by a subordinating conjunction. இதில் வந்து என்ன லிங்க் ஆகிருக்கும்? சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்து லிங்க் ஆகிருக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். அதை லிங்க் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்கும். அதில் வந்து என்னது? காம்பவுண்டில் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்து ஜாயின் ஆகும். 7 கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இதில் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேவா? சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் பாருங்கள், எ மெயின் கிளாஸ் கேன் மேக் எ கம்ப்ளீட் சென்ஸ் பட் எ சபார்டினேட் கிளாஸ் கேனாட் ஸ்டாண்ட் அலோன். அதாவது மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், சபார்டினேட் கிளாஸ் வந்து தனியாக இருக்காது, அது மாதிரி கம்ப்ளீட் ஆகாது. ஈவன் தோ இட் ஹேஸ் எ சப்ஜெக்ட் அண்ட் எ வேர்பு. இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். தீவ்ஸ் லெஃப்ட் த பிளேஸ்
as soon as they saw the police. மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது லெஃப்ட் அப்படிங்கிறது வேர்பு வந்திருக்கு. அப்போ சப்ஜெக்ட் என்னது thieves. இப்போ thieves left the placeன்னு இருக்கு. மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது மெயின் கிளாஸ். நெக்ஸ்ட் பாருங்க as soon as they saw the police. as soon as இந்த மாதிரி வந்தாவே நம்ம சபார்டினேட் கிளாஸ் தான். ஓகேவா? they saw the police. ஆனால் இதில் வந்து வேர்ப் வந்திருக்கா? they saw the police. இந்த மாதிரி இந்த இடத்துல as soon asக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய சென்டென்ஸில் வேர்ப் வரும். த அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு, சாங்கிற வேர்ப் இருக்கு, த போலீஸ் இந்த மாதிரி வரலாம். இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, ஆனால் வந்து இது தனித்து நிற்காது, அவ்வளோதான். ஸ்டாண்டர்ட் நாட் ஸ்டாண்டர்ட் அலோன். as soon as the சாத ஏன்னா சப்ஜெக்ட் இருக்கு, சப்ஜெக்ட் த சாத போலீஸில் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கு, சாங்கிற வேர்பு இருக்கும். பட் ஆனால் என்னது ஸ்டாண்டர்ட் தனித்து இருக்காது, மீனிங் கம்ப்ளீட் ஆகாது. thieves left the place as soon as they saw the police அப்படின்னா தான் மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் when the subordinate class come first. அதாவது சபார்டினேட் கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? a comma should be used to separate the two classes. அந்த டூ கிளாஸஸை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா வந்து யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சபார்டினேட் கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம கமா யூஸ் பண்ணணும். as soon as the thieves saw the police they left the place. இந்த இடையில இந்த இடத்துல என்னது கமா யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி when the main classes come first, அதாவது மெயின் கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா a comma should not be used to separate the two classes. நம்ம அந்த டூ கிளாஸஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், thieves left the place as soon as they saw the police. இது இடையில வந்து கமா யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சபார்டினேட் கிளாஸ் வந்தால் நம்ம வந்து டூ மெயின் கிளாஸை ஜாயின் பண்ண அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்? கமா வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் வந்து மெயின் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கமா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கண்டைன்ஸ் எ மெயின் கிளாஸ் அண்ட் அட்லீஸ்ட் ஒன் சபார்டினேட் கிளாஸ் லிங்க்டு பை எ சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஓகே, இப்போ வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ்னால் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மோஸ்ட் காமன் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் ஆர் although, as, because, before, even though, since, though, unless, until, whenever, whereas, wherever, while. இதெல்லாம் என்ன அப்படின்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். மேக்ஸிமம் நம்ம வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸில் நம்ம மேக்ஸிமம் காம்பவுண்ட் சபார்டினேட்ஸ் சொன்னோம்னா in that, show that, in order that, so far as soon as, etc. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு டைப்ஸ் இருக்கும், இதில் ஒரு 6 டைப்ஸ் இருக்குமா. அந்த 6 டைப்ஸோட கண்டிஷன் என்ன, அதோட கீவேர்ட்ஸு, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நோட் எடுத்து நீங்களாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டைப் 1 பார்க்கலாமா. டைப் 1ல் கண்டிஷன், அதாவது கொடுக்கப்பட்ட 2 வாக்கியங்களில் ஒரு வாக்கியம் ஃபியூச்சர் டென்ஸில், அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்னால் வில், கேன், குட், வுட் இதில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து வாக்கியத்தை வந்து மாற்றணும். கீழே என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு இருக்குது. சிம்பிளுக்கு வந்து இன் த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு என்னது இஃப் வரும், அதோட கேன், வில், குட், வுட் அப்படிங்கிறது வரும் ஃபியூச்சர் டென்ஸ் வரும். அடுத்து காம்பவுண்டில் வந்து தென், ஒன்லி இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 சென்டென்ஸ் இருக்கும். அதில் 1 சென்டென்ஸ் வந்து என்னது ஃபியூச்சர் டென்ஸில் இருந்தால் தான் இந்த கீவேர்ட்ஸை கீழே இங்கே இருக்கிற கீவேர்ட்ஸ் வந்து பயன்படுத்தி நம்ம மாற்றணும். ஓகேவா? இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டடி ரெகுலர்லி யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இருக்கு. இது வந்து சிம்பிள் சென்டென்ஸில் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, சிம்பிள் சென்டென்ஸ் கீவேர்டு என்னது இன் த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷனில் வந்து 2 சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்டடி ரெகுலர்லின்னு 1 சென்டென்ஸும் யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ்னு இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ செகண்ட் சென்டென்ஸில் என்ன இருக்குது, வில் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்மேட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்னது இந்த ஈவெண்ட் ஆஃப், என்ன யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஈவெண்ட் ஆஃப், இதோட வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. நான் வந்து ஃபார்மேட்டில் ஐஎன்ஜி ஆட் பண்ணணும், நம்ம வந்து ஃபார்மேட்டில் கொடுக்கல, பட் நான் வந்து ஓரலாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈவெண்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வேர்பு பார்க்கணும். வேர்புனா ஸ்டடி, அப்போ அதோட ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணணும். அப்போ ஸ்டடியிங் ரெகுலர்லி இந்த இடத்துல கமா யூஸ் பண்ணணும். ஓகேவா?
நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சபார்டினேட் கிளாஸ் வர்றப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், கமா வந்து யூஸ் பண்ணுவோம். மெயின் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் கமா யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சபார்டினேட் கிளாஸ் தான் வந்திருக்கு, அப்போ கமா யூஸ் பண்ணிக்கலாம். யூ வில், நெக்ஸ்ட்டு யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ், இந்த மாதிரி எழுதிக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம். இது கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா இஃப், கேன், வில், குட், வுட்ன்னு இருக்கு. அப்போ இஃப் அப்படிங்கிற நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு. அப்போ இஃப் யூ, இதில் வந்து ஐஎன்ஜி ஆட் பண்ணக்கூடாது. சிம்பிளில் மட்டும்தான் நம்ம வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் வந்து ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது. அப்போ என்ன ரைட், இஃப் யூ ஸ்டடி ரெகுலர்லி யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ், இந்த மாதிரி ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இஃப் கிளாஸில் ஃபார்மேட் கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது இஃப்பில் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படின்னா வில், ஷெல், கேன் யூஸ் பண்ணோம். அதாவது இங்கே எக்ஸாம்பிளே கொடுத்துட்டு இஃப் இட் ரெயின்ஸ், இது வந்து சிம்பிளில் இருக்குது. அப்போ எப்படி ரைட் பண்ணலாம், யூ வில் கெட் வெட். சிம்பிள் ப்ரெசென்ட்னா வில் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், வுட், குட், சிம்பிள் பாஸ்ட். இஃப்க்கு அடுத்து சிம்பிள் பாஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, அதாவது இஃப் ஷீ ஆஸ்க்டு மீ, இதில் ஆஸ்க்டு அப்படிங்கிறது என்னது, பாஸ்ட் டென்ஸ் வேர்பு. பாஸ்ட் டென்ஸ் வேர்பு வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரைட் பண்ணுறப்ப நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஐ வுட் ஹெல்ப் ஹேர், வுட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் இஃப் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்டில் இருக்குது, வுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது எப்படி எழுதலாம், இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் யூ வுட் ஹேவ் பாஸ்ட் த எக்ஸாம். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். அதாவது வுட் ஹேவ் எழுதிட்டு அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஆட் பண்ணணும் பாஸ்ட் பெர்ஃபெக்டில் இருக்கிறப்ப. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காம்பவுண்டில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டடி ரெகுலர்லி யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். இல்லை காம்பவுண்டில் தென் ஒன்லின்னு கீவேர்டு யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி ரைட் பண்ணலாம், யூ ஸ்டடி ரெகுலர்லி தென் ஒன்லி யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணணும் காம்பவுண்ட் சென்டென்ஸில். தென் ஒன்லி வந்து யூஸ் பண்ணணும். டூ சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுற இடத்துல தென் ஒன்லி நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நெகட்டிவ் கண்டிஷன்ஸ். அதாவது இது வந்து காம்ப்ளெக்ஸில் பார்த்தாவே தெரியும். நெகட்டிவ் கண்டிஷன்ஸில் வர்றப்ப, அதாவது கொடுக்கப்பட்ட 2 வாக்கியங்களில் ஒரு வாக்கியம் ஃபியூச்சர் டென்ஸில், அதாவது வில் நாட் வாண்ட் இருந்தால் கீழ்கண்ட இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மாற்றணும். சென்டென்ஸ் வந்து சுட் பி இன் நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான். இப்போ சிம்பிளில் இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் நாட், வித்தவுட். காம்ப்ளெக்ஸில் அன்லெஸ், வில் நாட், கேன் நாட், இல்லை இஃப் நாட் ப்ளஸ் வேர்பு. காம்பவுண்டில் மஸ்ட், ஆர் எல்ஸ், அதர்வைஸ், வில் நாட், கேன் நாட். இந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ் வந்து நாட் சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் நெகட்டிவில். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே பாருங்கள், ஸ்டடி ரெகுலர்லின்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம், வித்தவுட் ஸ்டடியிங் ரெகுலர்லி யூ வில் நாட் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். வித்தவுட் யூஸ் பண்ணுறோமா இல்லையா, வித்தவுட் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி சிம்பிளில் ரைட் பண்ணலாம் சிம்பிள் சென்டென்ஸில். நெக்ஸ்ட் பாருங்கள், அன்லெஸ். காம்ப்ளெக்ஸில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அன்லெஸ் யூ ஸ்டடி ரெகுலர்லி யூ வில் நாட் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். ஏன்னா யூ வில் ஸ்கோர், இங்கே மேலே வந்து ஸ்டடி ரெகுலர்லி யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸுக்கு இங்கே நாட் வந்து நம்ம ஆட் பண்ணணும் நெகட்டிவில், வேறு ஒன்றுமே கிடையாது. கீவேர்ட்ஸு இந்த கீவேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ யூ மஸ்ட் ஸ்டடி ரெகுலர்லி, ஆர் இங்கே கன்ஜெக்ஷன் ஆட், ஆர் யூ வில் நாட் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். இது காம்பவுண்ட் சென்டென்ஸில் யூ ஸ்டடி ரெகுலர்லி அதர்வைஸ் யூ வில் நாட் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொருக்கும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டைப் 1 கண்டிஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். சிம்பிளுக்கு வந்து கொஸ்டின் பாருங்கள், பே த பில் யூ கேனாட் என்ஜாய் த சர்வீஸ். இது சர்வீசஸ், இதை எப்படி மாற்றலாம், சிம்பிளில் மாற்றுறப்ப இந்த ஈவெண்ட் ஆஃப் பேயிங் த பில் யூ கேன் என்ஜாய் த சர்வீசஸ். இதை வந்து நெகட்டிவ்லனா நாட் சேர்த்து எப்படி எழுதணும், நெகட்டிவில் மாற்றுறப்ப இன் கேஸ் ஆஃப் நாட் பேயிங் த பில் யூ கேனாட், இதில் கேனில் கேனாட்னு ரைட் பண்ணணும். யூ கேனாட் என்ஜாய் த சர்வீசஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், காம்ப்ளெக்ஸில் பே த பில் யூ கேனாட் என்ஜாய் த சர்வீசஸ். இது எப்படி மாற்றலாம், இஃப் யூ பே த பில் யூ கேன் என்ஜாய் த சர்வீசஸ். இது நெகட்டிவாக ரைட் பண்ணுறப்ப அன்லெஸ் யூ பே த பில் யூ கேனாட் என்ஜாய் த சர்வீசஸ். இந்த மாதிரி ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ், பே த பில் யூ கேனாட் என்ஜாய் த சர்வீசஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சேம் தான். இதை வந்து எப்படி காம்பவுண்டாக மாற்றுறது, பே த பில் தென் ஒன்லி யூ கேன் என்ஜாய் த சர்வீசஸ். நெகட்டிவில் ரைட் பண்ணோம் அப்படின்னா யூ மஸ்ட் பே த பில் அதர்வைஸ் யூ கேனாட் என்ஜாய் த சர்வீசஸ். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், டைப் 2. டைப் 2னா ரீசன். அதாவது கொடுக்கப்பட்ட 2 வாக்கியங்களில் ஒன்று செயலையும்
மற்றொன்று அதன் விளைவையும் குறிப்பிடுவதாக அமைந்தால் அவற்றை கீழ்கண்ட கீவேர்ட்ஸை பயன்படுத்தி வாக்கியத்தை மாற்ற வேண்டும். நம்ம சென்டென்ஸை இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மாற்றணும். அதாவது 2 சென்டென்ஸில் 1 சென்டென்ஸ் வந்து ஆக்ஷனையும் ஒன்றது செயலையும், அதாவது இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட விளைவு ரெஸ்பான்சிபிளி குறிப்பிடுமா அமைஞ்சிச்சுன்னா இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம். காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் 3க்குமே இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ்லாம் பார்த்துக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஹீ வாஸ் ஆனஸ்ட் எவ்ரி ஒன் ப்ரைஸ்டு ஹிம் இருக்குது. இது சிம்பிள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா பீயிங் ஆனஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், கீவேர்ட்ஸ் வந்து பீயிங் ஆனஸ்ட் எவ்ரி ஒன் ப்ரைஸ்டு ஹிம், இந்த இடத்துல கமா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆனஸ்டி எவ்ரி ஒன் ப்ரைஸ்டு ஹிம், இங்கே கமா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆனஸ்டிக்கு அடுத்து கமா யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எவ்ரி ஒன் ப்ரைஸ்டு ஹிம் ரைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து என்னது, மெயின் கிளாஸ் வந்தால் மட்டும் தான் நம்ம கம்மா, ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸ் வந்தால் தான் கம்மா யூஸ் பண்ணக்கூடாது. மற்றது வந்துச்சுன்னா கம்மா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் எப்படி மாற்றுறதுன்னா அதோட கீவேர்ட்ஸ் என்னது, அஸ், சின்ஸ், பிகாஸ். இதை எப்படி ரைட் பண்ணலாம், அஸ் ஹி வாஸ் ஆனஸ்ட் எவ்ரி ஒன் ப்ரைஸ்டு ஹிம், அஸ்ங்கிற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அண்ட் ஸோ தேர் ஃபோர் ஹென்ஸ்ன்னு இருக்குது. எப்படி ரைட் பண்ணலாம், ஹி வாஸ் ஆனஸ்ட் அண்ட் ஸோ எவ்ரி ஒன் ப்ரைஸ்டு ஹிம். இது டைப் 2க்குரியது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹவு மெனி 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே பார்த்துக்குங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைப் 2க்கு எக்ஸாம்பிள் இதுதான். ஃபர்ஸ்ட் ஒன், இட் ட்ரெயின்ட் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. இதுக்கு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் எப்படி மாற்றுறது, என்னென்ன கீவேர்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். செகண்ட் ஒன், ஹீ வாஸ் ஷிக் ஹீ ரிமைண்ட் அட் ஹோம். தேர்ட் ஒன், he is old he cannot walk. Next, she is speaking in a low voice, nobody can hear her. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைப் 3 பாருங்க. டைப் 3ல பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட 2 வாக்கியங்களில் ஒன்று செயலையும் மற்றொன்று அதன் எதிர்மறை விளைவையும் குறிப்பிடுவதாக அமைந்தால் அவற்றை கீழ்கண்ட கீவேர்ட்ஸை பயன்படுத்தி வாக்கியத்தை மாற்ற வேண்டும். அதாவது எப்படி இருக்கணும், ஒரு 2 சென்டென்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா ஆக்ஷனில் இருக்கும், இன்னொரு சென்டென்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். எதிர்மறைனா அந்த ஆக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளில் வந்து இங்கே சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் 3க்குமே கொடுத்துருக்கோம். அந்த கீவேர்ட்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன, இன் சம் பிளேசஸில் பார்த்தோம் அப்படின்னா while writing simple sentences we need to change the adjective form to noun form. சம் சிம்பிள் சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் ஃபார்ம்லேருந்து நவுன் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். நம்ம வந்து வி நீட் டு சேஞ்ச், நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. ஓகேவா? அட்ஜெக்டிவ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும், நவுன் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆனஸ்ட்னா அது அட்ஜெக்டிவ், அது நவுனாக சேஞ்ச் பண்ணால் ஆனஸ்டி. புவர் பவர்ட்டி, ரிச் ரிச்னஸ், இல்னா இல்னஸ், சின்சியர் சின்சியாரிட்டி, ஒர்க் ஹார்ட்னா ஹார்ட் ஒர்க், டயர்டு டயர்ட்னஸ். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜெக்டிவில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நவுனுக்கு சேஞ்ச் பண்ணணும். நவுன் ஃபார்மில் சிம்பிள் சென்டென்ஸில் ரைட் பண்ணுறப்ப சம் பிளேசஸில் தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ஷீலா இஸ் சிக் ஷீ அட்டெண்ட்ஸ் த ஸ்கூல். இதை வந்து சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இந்த 3க்கு எப்படி மாற்றுறதுன்னு இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் மாற்றணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். இட் ட்ரெயின் த continued the match. Next, he began late, he finished first. He worked hard, he did not succeed. இந்த 3க்குமே 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அதாவது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்லேயே தெரியும் உங்களுக்கு வந்து சிக்னஸ் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா. இஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ஹேர் சிக்னஸ், இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் சிக் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்ஸாக நவுன் ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் டைப் 4 பார்க்கலாம். இது டைம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட 2 வாக்கியங்களில் கொடுக்கப்பட்ட செயல்கள் இரண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அடுத்தடுத்து நடந்திருந்தால் கீழ்கண்ட கீவேர்ட்ஸை பயன்படுத்தி வாக்கியத்தை மாற்ற வேண்டும். அதாவது 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே என்னது ஒரு குறிப்பிட்ட டைமில் அடுத்தடுத்து நிகழ்ந்துருந்துச்சுன்னா, ஒரு செயல் வந்து ஆக்ஷன் வந்து நிகழ்ந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இருக்குல்ல, இதில் வந்து 3 இதுக்கு கீவேர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க.
இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது. இதில் வந்து 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுக்கு எப்படி இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மாற்றிருக்காங்கன்னு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். சீதா சேட் பை த டோர். சி saw a bird. இது ஃபர்ஸ்ட் ஒன். இதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். She saw her friend. She greeted her. Next, she entered the room. She switched on the light. The boys heard the bell sound. They came out of the class. இது எல்லாமே டைம் அடுத்தடுத்து நிகழக்கூடிய ஒரு ஆக்ஷன் தான். ஓகே, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் ரூல். அதாவது டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பாஸ்ட் ஆக்ஷன்ஸில் நடந்து முடிஞ்சிருந்தது. அதுக்கு வந்து என்ன வேர்ட்ஸு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். டைப் 4க்கு ராஜேஷ் ஃபினிஷ்டு ஹிஸ் டாஸ்க். ஹீ வென்ட் டு ப்ளே. இது பாஸ்ட் டென்ஸ். அது பாஸ்ட்டில் முடிஞ்சிருச்சு. 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் ரூல்ஸ் தான் இது. சீலா ரிசீவ்டு ஹர் ஃப்ரெண்ட். ஷீ ஃபெல்ட் மக். ஐ ரிசீவ்டு த லெட்டர். ஐ சென்ட் ஹிம் எ ரிப்ளை லெட்டர். மோகன் ரிட்டையர்ட் ஃப்ரம் சர்வீசஸ். ஹீ டுக் கேர் ஆஃப் ஹிஸ் மதர். இந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் ரைட் பண்ணி கீவேர்டு யூஸ் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துங்க. 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்லுமே கொஸ்டின் வந்து போல்டு லெட்டரில் இருக்குது, பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு டைப் 5 2 மாடல். அதாவது கொடுக்கப்பட்ட 2 வாக்கியங்களில் ஒன்று வந்து கேனாட் காண்ட் குட் நாட் வந்திருந்தால் அது டு ஷோ தட் வெரி அண்ட் ஸோ வகை என்று நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட் பண்ணணும். இப்போ சிம்பிளில் டு யூஸ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸில் ஸோ தட் கேன் குட் நாட். ஸோ தட் கேன் குட் நாட். காம்பவுண்டில் வெரி அண்ட் ஸோ கேன் குட் நாட். இந்த மாதிரி நம்ம வந்து எது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணணும். என்ன சென்டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். த நட் இஸ் ஆட். ஐ கேனாட் பிரேக் இட். இதுக்கு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் எப்படி மாற்றுறது கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. அந்த மாதிரி சீதா வாஸ் வெரி ஷார்ட் டெம்பர்ட். ஷி குட் நாட் டாலரண்ட் எனிதிங். த லேடி வாஸ் இல். ஷி குட் நாட் கோ டு ஆஃபீஸ். த ரூஃப் இஸ் வெரி ஹை. ராஜு கேனாட் டச் இட். த டைகர் இஸ் ஃபெரோசியஸ். வி கேனாட் கோ நியர் இட். த பாக்ஸ் வாஸ் வெரி பிக். ஹி குட் நாட் லிஃப்ட் இட். இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் வந்து இதுலேயே இருக்குது. சிம்பிள் எப்படி மாற்றணும், காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? கீவேர்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டைப் 6 லாஸ்ட் ஒன் பிசைட்ஸ். அதாவது கொடுக்கப்பட்ட 2 வாக்கியங்களில் ஒரே நபர் 2 செயல்கள் செய்ததாக அல்லது 2 குணங்களை உடையவராக கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த வாக்கியங்களை நாட் ஒன்லி பட் ஆல்சோ அல்லது அண்ட் அஸ் வெல் அஸ் பயன்படுத்தி நம்ம வந்து எழுதணும். இங்கே வந்து ஆனால் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கிடையாது. பிசைட்ஸ் அப்படிங்கிற நோ காம்ப்ளெக்ஸ் ஃபார் திஸ் டைப். இந்த டைப்பில் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. சிம்பிள் காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த 2க்குமே கீவேர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். கமல் இஸ் ஏ டான்ஸர். ஹீ இஸ் ஏ சிங்கர். இது எப்படி சேஞ்ச் பண்ணணும் பார்த்துக்குங்க. கிராண்ட்மா இஸ் ஏ குட் குக். சி இஸ் ஏ குட் ஸ்டோரி டெல்லர். கலா இஸ் ஏ ப்ரொஃபஸர். சி இஸ் ஏ ரைட்டர். சச்சின் இஸ் ஏ பவுலர். ஹீ இஸ் ஏ பேட்ஸ்மேன். இந்த 2 சென்டென்ஸ்லேயே நம்ம அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணணும். சிம்பிள் காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.